சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பெயர் கார்த்திக். எனது தொழில் நடவடிக்கை முற்றிலும் சரிந்து போனது. என் நெருங்கிய தோழன் ஒருவன் ஒரு நிபந்தனையின் பேரில் என் மனைவியை ஒரே இரவுக்கு அவனுடன் அனுப்பி வைக்க கோரினார். நான் என் மனைவியை நிலைமை விளக்கி சமாதானப்படுத்தி மாலை நேரத்தில் அவனது சூட்கேஸ் அனுப்பி வைத்தேன். நானும் அதே தளத்தில்தான் வேறு அறையில் ஒளிந்து கொண்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து நான் மெதுவாக அவன் அறையை நோக்கி நடந்தேன். உள்ளே என் தோழனும் என் மனைவியும் இருந்தனர். என் தோழியின் பெயர் விக்ரம். நாங்கள் ரோல்ஸ் கிரீன்ஸ் என்ற ஹோட்டலில் உயர் மாடி உணவகத்தில் அமர்ந்திருந்தோம். எங்களுக்கு முன்னால் உள்ள 7 பக்கங்களில் உள்ள மேசையில் பலவிதமான சுவையான இறைச்சி உணவுகள் நிறைந்திருந்தன. விக்ரம் எதிரே அமர்ந்து ஆழ்ந்த யோசிப்பது போல் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தான். கவனமாக யோசித்துப்பார் கார்த்திக். உன்னை எந்த வகையிலும் கட்டாயப்படுத்தவில்லை. விரும்பினால் சற்று நேரம் எடுத்துக்கொள். ஆனால் இந்த வாய்ப்பு இன்றிரவு மட்டுமே. இதற்கு மேல் நான் உனக்காக காத்திருக்கவே முடியாது. இவ்வாறு பேசுவது அவனுக்கு எளிதாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு அது சாத்தியமே இல்லை. அந்த நேரத்தில் நான் கடுமையான நிதி சுமையில் சிக்கியிருந்தேன். கடன் தொழில் காரணமாக என் மனைவி நிலையில் இருந்தார். இப்போது ஒரு ஆண் அவளது அழகு குறிப்பிட்டு விலை பேசுவதை கேட்டது எனக்கு மனசமநிலை முற்றிலுமாக பாதித்தது. உன் மனைவி மூலம் நீ ஏராளமான பணம் சம்பாதிக்கலாம். கடன்களை அடைத்து விடலாம். ஒரு செல்வந்தன் மாறிவிட முடியும். இப்படி ஒரு அழகான துணைவியை கொண்டு வருவதற்கு வேறு என்ன தேவை? அவன் வாயிலிருந்து வெளிப்பட்ட இந்த சொற்கள் கேட்க என் உள்ளம் குமுறியது. நீ என்ன சொல்கிறாய்? உனக்கு நல்ல நினைவுகள் இருக்கின்றன என்று கத்தினான். அவன் அமைதியான பதிலளித்தார். ஆமாம், நான் முழு ஞாபகத்தோடு உன்னை விட தெளிவாக இருக்கிறேன். நான் கேட்டேன், என் மனைவியை எங்கே எப்போது பார்த்தாய் என்று. அவன் புன்னகைத்தான். அதை விட்டுவிடு கார்த்தி. நீ என்ன சொல்கிறாய்? இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கிறாயா இல்லையா? நான் அவனிடம் நேரடியாக பேசினேன். உன் மனைவி என் விருப்பத்திற்கு ஏற்ப சில சமயங்களில் என்னிடம் இருந்தால் உன் கடன் முழுவதுமாக நான் தீர்த்துவிடும். உன் மனைவியின் அழகு எனக்கு மிகவும் பிடித்திருப்பதால் நான் உன்னை ஒரு செல்வந்தனாக ஆக்கி கொண்டு இருப்பேன் என்றான் அவன். அவன் அவ்வளவோ நாணமற்றவன், நெஞ்செழுத்தமும் உள்ளவன். நான் கடனில் சிக்கியிருந்ததால் அவன் கழுத்தையை பிடித்து அங்கேயே துடைத்திருப்பேன். ஆனால் கடனாளியின் கண்ணில் இந்த உலகம் ஒரு காசின் மதிப்பில் கெடுப்பதில்லை. மேலும் அவன் சொன்னான், நான் வாழும் இந்த வட்டாரத்தில் இது ஒரு வழக்கமாக வியாபாரம்தான். நான் சொல்வதை நீ நம்பலாம் இருக்கலாம். நானும் அடிக்கடி என் மனைவி வணிக ஒப்பந்ததாரர்கள் ஹோட்டல்களுக்கு அனுப்பி வைத்து உண்டு. ஒரு இரவின் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை கையெழுத்திட முடிகிறது. நீயும் விரைவில் செல்வந்தனாகி விடுவாய். நான் என் தலையை தாழ்த்தி என் 2 கைகளையும் இறுக்க பிடித்து கொண்டு அவளது மடத்தனமான வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எதிரே அமர்ந்திருந்த என் தோழன் விக்ரம் முழு மகிழ்ச்சியுடன் ஒரு சாண்ட்விச் தின்று கொண்டிருந்தான். ஆனால் என் உயிர் என் தொண்டையை அடைத்து கொண்டிருப்பது போல் நான் அங்கேயே உறைந்து அமர்ந்திருந்தேன். சுயமரியாதை இல்லாத ஒரு ஆண் என்ற பெயரை தாங்குவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்ற எண்ணமும் இன்று என் மனைவி மீதான அவனது வார்த்தைகளும் எனக்கு மரணத்தை விளைப்பது போல் வேதனையாக உள்ளது. பல பெண்கள் தம் கணவர்கள்மார்கள் அதிகாரமின்மையால் அவமானப்படுத்துவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் தன் சுயநலத்துக்காக தன் மனைவியை ஒரே இரவுக்கு வாடகை கொடுப்பது ஒப்பந்தம் செய்த மூலம் மனிதன் நான்தான் என்று தோன்றுகிறது. என் மனைவி மாலதி எப்போதும் என்னுடன் அளவு கடந்த அன்போடு வாழ்ந்து வந்தாள். என்னை மிகுந்த மரியாதையோடு நடத்தினாள். இன்று இரவு நான் தவிர வேறு எந்த ஆணுடன் அவளை நெருக்கியமாக கிடையவே கிடையாது. எந்த ஒரு விருந்துக்கு அல்லது திருமண வாழ்வுக்கு செல்ல வேண்டியிருக்கும் போதெல்லாம் நான் அவளிடம் சொல்வேன், கார்த்தி மனைவி எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று பொறாமைப்பட நீயும் சிறப்பாக தயாராகி வர வேண்டும் என்று நான் ஆசையோடு சொல்வேன். அவள் சொல்வதை கேட்டு என் கழுத்தை கைகளால் சுற்றி அணைத்து கொண்டு மிகுந்த பாசத்தோடு சொன்னாள், என் அழகு உனக்கு மட்டும்தான் கார்த்தி. நான் ஏன் அதை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று? உன்னை தவிர வேற எவரும் என்னை பார்க்க கூட கூடாது என்றுதான் எனக்கு எப்போதுமே தோன்றுகிறது. என் மனைவி மாலதியின் வார்த்தைகள் அப்படியே என் காதுகளில் மூழ்கி கொண்டிருந்தது. என் கண்களில் வேதனை கண்ணீரில் தேங்கி விழுந்தது. நான் உத்தமியான மனைவியை விற்க துணிந்து விட்டேன். இல்லை இல்லை, நான் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்ற எண்ணம் என் இதயத்தில் அடங்காத குரல்கள் என் உள்ளத்தில் மூழ்கிக் கொண்டே இருக்கின்றது. சற்று நேரத்தில் விக்ரம் என்னை வினோதமாக பார்வையோடு பார்க்க தொடங்கிவிட்டான். பிறகு கூறினான், சரி, பிரச்சனை இல்லை. என் 70 லட்சத்து ரூபாயை எடுத்து கொண்டு வா. என் தோழியின் வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் நீர் தெரித்து நேரடியாகவே என் கண்களில் விழுந்து ஓடிக்கொண்டே ஆரம்பித்து விட்டனர். நான் பலவீனமான மனிதன் அல்ல. நான் எப்போதுமே திடமான இதயம் கொண்டவனாகவே இருந்தேன். ஆனால் இப்போது நான் முற்றிலுமாக உடைந்து போனேன். பிறகு நான் விக்ரமிடம் எனக்கு கொஞ்சம் நேரம் தேவை என்று அவனிடம் நேரத்தை கெஞ்ச ஆரம்பித்து விட்டேன். அவன் பதிலளித்தான், நான் உனக்கு அதிக நேரம் தரவே முடியாது. இன்று இரவு மட்டும்தான் உனக்கு இந்த வாய்ப்பு உள்ளது. நீ என் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது பணத்தை முழுவதுமாக சேர்த்து என்னிடம் தர வேண்டும்.
அவன் கூறியதை மீண்டும் வலியுறுத்தினேன். திட்டமாக சொல்லிவிடு. இவ்வளவு பெரிய தொகை ஒரே நாளில் எப்படி நான் சேகரிப்பது? ஒரே நாளில் நான் அதை எப்படி கொண்டு வர முடியும் என்னால்? இந்த சிந்தனைகளோடு நான் அங்கிருந்து எழுந்து வெளியே நடந்தேன். வெளியே குளிர் மற்றும் காற்று வீசிக்கொண்டிருந்தாலும் எனக்கு சுவாசிப்பதற்கே கடினமாக இருந்தது. நான் எப்படி என் வீட்டை அடைந்தேன் என்பது கூட எனக்கு தெரியவே இல்லை. நான் நினைவிலே இல்லை. இரவு 9 மணி அளவில் நான் வீட்டு வாசலில் மணியை அழுத்தினேன். உடனே மாலதியின் குரல் என்னிடம் கேட்டது என் காதுகளில். யார் அது? நான் தான் என்றேன். அவள் உடனே கதவை திறந்தாள். என்னை பார்த்ததும், நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்து கொண்டிருக்கிறது என்றாள். நான் பதில் சொல்லவே இல்லை. மெதுவாக அடியெடுத்து வைத்தேன் வீட்டுக்குள். உள்ளே நடந்து என் அறைக்கு நோக்கி நானும் செல்ல ஆரம்பித்து விட்டேன். பிறகு மாலதி என் அருகில் வந்து, கார்த்தி, நான் உங்களுக்கு சாப்பாட்டை சூடாக்கி தரட்டுமா என்று என்னிடம் கேட்டாள். இல்லை, நான் வெளியே சாப்பிட்டு விட்டு வந்துவிட்டேன் என்று நான் மாலதியிடம் சொன்னேன். என் தோழன் விக்ரத்தின் வார்த்தைகளை கேட்டபடி என் பசியிலே இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டது. மாலதி என்னருகே வந்து என் முகத்தை உற்று பார்த்து, ஏன் பொய் சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். கார்த்தி, நீங்கள் இன்றும் எதுவும் சாப்பிடவே இல்லை என்று எனக்கு தெரியும். நானும் உங்களுக்காக காத்திருந்தால் நாமே சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள். இதுதான் மாலதியின் இயல்பு. என் கண்களை பார்த்து என் மனதின் நிலைமையை அவள் எப்படியோ புரிந்து கொள்வாள். அவள் சாப்பாட்டை சூடாக்கி கொண்டு வந்தாள். நான் மாலதியின் முகத்தையே உற்று பார்த்து ஆரம்பித்து கொண்டிருந்தேன். பிறகு அவள் என்னிடம் கேட்டாள், சரி, உங்கள் நண்பன் என்ன சொன்னார்? எனக்கு சொல்லுங்கள். நான் மறுத்து தலையாட்டினேன். என் நண்பனின் செல்வதற்கு முன்பு மாலதியின் நான் கூறியிருந்தேன். என் நண்பன் விக்ரம் ஃபோன் செய்தான். அவர் நிதி உதவி செய்வதாக சொல்கிறான். நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன். இந்த விஷயம் சரியாகிவிடும். நீயும் பிரார்த்தனை செய் என்று மனைவியிடம் கூறினேன். ஆனால் என் நண்பர் வைத்திருந்த நிபந்தனைகளை நான் நிறைவேற்ற முடியாத ஒன்றாக இருந்தது. இதை உணர்ந்ததும் மாலதியின் நெற்றியில் கவலையில் வரிகள் ஆழமாக பதிந்தனர். ஆனாலும் அவள் என்னை ஆறுதல் படுத்தினாள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு என் நண்பர் என்னிடம் பணத்தை கேட்கப் போகிறார். நான் இங்கிருந்து எப்படி கொடுப்பேன் என்று அவளது கைகளில் பிடித்து முற்றிலுமாக உதவியற்றவனாக நான் கேட்டு அழுது கொண்டிருந்தேன். அவள் பதிலளித்தாள். அவரிடம் சிறிது நேரம் கேட்டு தள்ளுங்கள். நான் என்னிடமிருந்த சேமிப்பு நகைகள் அனைத்தையும் விட்டு தருகிறேன். அவள் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை துடிப்பை வேகமாக்கின. இரவு முழுவதும் இந்த எண்ணங்களோடு எப்போதும் தூங்கினேன் என்று தெரியாமல் கழிந்தன. ஆனால் அதிகாலையில் யாரோ எங்கள் கதவை அரக்கத்தனமாக தட்டும் ஓசை எனக்கு கேட்டது. நானும் மாலதியின் அதிர்ச்சியில் எழுந்து வாசலுக்கு ஓடி சென்று பார்த்தோம். நான் கதவை திறந்தபோது என் நண்பர் விக்ரம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடன் நின்று கொண்டிருந்தான். என்னை கைது செய்ய ஒரு போலீஸ் அதிகாரியும் ஒரு கான்ஸ்டபிளும் வந்திருந்தார்கள். என் நண்பர் அந்த இன்ஸ்பெக்டரிடம் சொன்னார், இந்த மனிதர் திவாலாகி விட்டார். அதனால் என் 70 லட்சம் ரூபாயை திருப்பி தரவில்லை. இவரை தயவுசெய்து கைது செய்து சிறையில் அடைத்து விடுங்கள் என்றான். அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு கைவிலங்கு போடுவதற்கு முன்பாகவே மாலதி முன்னேறி தயவுசெய்து என் கணவரை கைது செய்ய அழைத்து செல்ல வேண்டாம் என்று கெஞ்சினார். அவர் நேர்மையானவர். எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். ஒவ்வொரு காசையும் நாங்கள் திருப்பி தருகிறோம். இதை கேட்ட விக்ரம் புன்னகைத்தான். நான் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருந்தேன். ஆனால் உன் கணவர் அதற்கு தயாராகவே இல்லை. இனி நான் எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் இவரால் இந்த பணத்தை திருப்பி தரவே முடியாது என்றாள். மாலதி உறுதியாக சொன்னார். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதை நேரடியாகவே என்னிடம் சொல்லுங்கள். அப்போதுதான் நான் இந்த கடனை அடைய உதவி செய்ய முடியும். நான் மக்களுக்காக துணிகள் வைத்து தருகிறேன். மாதந்தோறும் முடிந்த அளவுக்கு தொகையை உங்களிடம் நான் தருகிறேன். இதை கேட்ட விக்ரம் தலையை உயர்த்தி கடுமையான குரலில் பதிலளித்தான். அவர் 50,000 ரூபாய் கடனாளி அல்ல, 50 லட்சம் ரூபாய் கடனாளி. பிறகு இன்ஸ்பெக்டரை நோக்கி திரும்பி, சரி, இவர் இப்போதே கைது செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான். இதை கேட்ட என் மனைவி என் நண்பனை நோக்கி மீண்டும் மன்றாடி கொண்டு அழுது கொண்டு இருந்தார். தயவுசெய்து என் கணவரை கைது செய்யாதீர்கள் விக்ரம். ஒரு கணம் யோசித்துவிட்டு சொன்னான். சரி, உன் கணவர் என் நிபந்தனைகளை இப்போது சம்மதித்தால் நான் இவரை இப்பொழுதே விட்டுவிடுகிறேன். நீ கேட்டு சொல் என்றான். ஏன் நீங்கள் அவருடைய நிபந்தனைகளை ஒப்புக்கொள்ளவில்லை என்று மாலதி என்னிடம் கேட்க ஆரம்பித்து விட்டாள். நான் சொன்னேன், அவன் கேட்பது சாத்தியமில்லாத ஒன்று கேட்கிறான். உனக்கு எதுவுமே புரியாது. மாலதி, நீ உள்ளே போ. நான் கடுமையான குரலில் உத்தரவிட்டு கத்த ஆரம்பித்து விட்டேன். ஆனால் மாலதியால் என்னை காவலர்களிடம் அழைத்து செல்வதை பொறுத்து கொள்ளவே முடியவே இல்லை. அவள் விக்ரமிடம் திரும்பி, நான் இவரை சமாதானப்படுத்துகிறேன். உங்கள் நிபந்தனைகளுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தயவு செய்து இவரை அழைத்து செல்ல வேண்டாம் என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டேன்.
பிறகு என் நண்பன் போலீசாருக்கு சைகை செய்தான். அவர்கள் தங்கள் வாகனத்திற்கு திரும்பி சென்று விட்டார்கள். விக்ரம் வீட்டுக்குள் வந்து பேசலாமா என்று கேட்டான். அவன் முதலில் உள்ளே நுழைந்தான். பிறகு நானும் மாலதியும் உள்ளே சென்றோம். நாங்கள் மூவரும் உட்கார்ந்து பேச ஆரம்பித்து விட்டோம். இந்த முறை என் நண்பன் நேரடியாகவே மாலதியிடம் நோக்கி பேச ஆரம்பித்து விட்டான். முன்பே நான் இவரிடம் சொன்னேன், பண விஷயத்தில் நான் மிக கடுமையானவன், எனக்கு எதிராக யாரும் செல்லவே முடியாது என்று கூறினான். அவன் தன் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். கார்த்திக், நான் என்ன செய்ய வேண்டும், நீங்களே சொல்லுங்கள் என்று மாலதி அழ ஆரம்பித்து விட்டாள் என் நண்பனிடம். என் நண்பன் ஒரு கொடூரமான சிரிப்பு சிரித்தான். மாலதி தலை முதல் கால் வரை ஒரு விகாரமான பார்வையில் ஊடுருவி பார்க்க ஆரம்பித்து விட்டான். கண்ணிலே பலவிதமான வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான். என் உடலில் இரத்தத்திற்கும் பதிலாக எரிமலை குமுறுவதை போல் உணர்ந்தேன். நான் மிகவும் சிரமப்பட்டு என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். பிறகு அவன் மாலதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அப்படியானால் நான் என்ன நிபந்தனை வைத்தேன் என்று கார்த்தி உங்களிடம் சொல்லவில்லையா என்று கேட்டேன். மாலதி இல்லை என்று தலையை அசைத்தாள். வாய்கூட பேசவில்லை. அவளுக்கு எதுவுமே புரியவில்லை. என் நண்பன் அவளிடம் தொடர்ந்தான். அவரது கடன் முழுவதுமாக தீர்த்துவிட வேண்டும். இல்லை, மேலும் நான் அவருடைய வியாபாரத்திற்கு தேவையான ஒரு பெரிய தொகையை தருவேன். அதற்கு நீங்கள் ஒரு சிறிய முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு சொல்லி அவன் அவளது கையை தொட முயன்றான். ஆனால் நான் இடையில் குறுக்கிட்டேன். என் நண்பன் என் கைகளால் பலமாக தள்ளி, என் மனைவி இப்படிப்பட்டவள் எதுவும் செய்ய மாட்டாள். நீ இங்கிருந்து போ. உன் விருப்பப்படி செய். என்னை போலீசில் ஒப்படை அல்லது என்னை தூக்கிலிடு என்று உருமினேன். நான் சொல்வதை கேட்ட மாலதி அழ ஆரம்பித்து விட்டாள். கார்த்தி, நான் உங்களை ஒருபோதும் சிறைக்கு அனுப்ப விட மாட்டேன். சிறை கம்பிகள் பின்னால் உங்களை பார்ப்பது என்னால் தாங்கவே முடியாது என கத்தி அழ ஆரம்பித்து விட்டாள். உங்கள் நண்பன் என்ன நிபந்தனை போட்டிருக்கிறார்கள்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் கேட்டாள். என் நண்பன் மாலதியின் அனைத்தையும் விளக்கி சொன்னபோது சில கணங்கள் அவள் விரித்த கண்கள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவள் என்னை பார்த்தாள். நான் திகைப்பு வெட்கமும் அடைந்தேன். உடனடியாக என் பார்வையை தாழ்த்தினேன். அதன் பிறகு அவள் ஒரு வார்த்தையை சொல்லாமல் அறைக்கு சென்று விட்டாள், அழுது கொண்டே. என் நண்பன் என்னிடம் சொன்னான், உன் மனைவி சம்மதித்தால் எனக்கு சொல், இல்லையென்றால் நான் மீண்டும் போலீஸை அழைத்துவிட்டு வந்து உன்னை ஜெயிலில் அடைத்து விடுவேன் என்று மிரட்டினான். இவ்வாறு கூறிவிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியேறி சென்றான். மாலதி 2 மணி நேரம் அறையை விட்டு வெளியே வரவில்லை. அழுது கொண்டே இருந்தார். பின்னர் அவள் வெளியே வந்தாள். அவளது கண்கள் அழுது வீங்கிவிட்டது. அவளின் அருகில் வந்து அமர்ந்தாள். நீங்கள் உங்கள் நண்பனிடம் ஆம் என்று சொல்ல வேண்டும் என்று மெல்லிய குரலில் சொன்னார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். உணர்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி அவளை பார்த்தேன். மாலதியிடமிருந்து இந்த பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாலதி, என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது என்றேன் நான். என் காதலியை பலியிடுவது என்னிடம் கேட்காதே. அந்த காட்சியை நான் பார்க்கவே முடியாது. அவள் அழ ஆரம்பித்தாள். உங்களை சிறையில் என்னால் பார்க்கவே முடியாது என்று கத்தினாள். அழுதாள். நீங்கள் சிறையில் அடைக்கப்படாமல் எனக்கு என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நான் இந்த வீட்டில் தனியாக பாதுகாப்பாக இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். மாலதியின் வார்த்தைகளில் நியாயமானவை. நான் சிறைக்கு சென்றால் என் பின்னால் யாராவது அவளை தொந்தரவு செய்திருக்கலாம். அவள் எப்படி தன்னை தற்காத்து கொள்வாள்? ஆனால் இன்னும் என் இதயம் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவே தயாராகவே இல்லை. என்ன செய்வதென்று எனக்கு புரியவே இல்லை. வேறு வழி இல்லாமல் நான் என் மனைவியை ஒரு பாவ செயலுக்கு தள்ளிவிட்டேன். என் சூழ்நிலையை பார்த்து முற்றிலுமாக சோர்வடைந்து விட்டேன். ஒரு ஆணுக்கு மிகவும் கடினமான கடமை தன் மனைவியை சந்தேகிக்க வேண்டியதுதான். அதனால்தான் அந்த அழியை தேர்ந்தெடுத்து கட்டாயப்படுத்தப்பட்டேன் நான். நான் என் நண்பனை அழைத்தேன். உங்கள் நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னேன். இதை கேட்டவுடன் அவன், நீ மிகவும் சரியான முடிவு எடுத்துள்ளாய் ஆனால் என்று கூறினான். பின்னர் அடுத்த நாள் அவன் என் மனைவிக்கு அவளது சூட்கேஸில் வைத்து சில கவர்ச்சியான ஆடைகள் அனுப்பினான். அதை அணிந்து கொண்டுதான் அவள் என்னை பார்க்க வேண்டும். அவள் ஒரு டிரைவருடன் ரீகல் ஹோட்டலின் ஒரு அறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. மறுநாள் மாலை என் நண்பனின் கார் வெளியே நிறுத்தப்பட்டிருந்தது. ஓட்டுநர் மாலதியை ஹோட்டல் அறைக்கு அழைத்து செல்ல காத்திருந்தான். என் மனைவியின் அழகு, நீண்ட கூந்தல், அழகிய நிறம், அவளது அமைதியான முக அம்சங்கள் எப்போதும் என் மனதில் அமைதியை நிரம்பியிருந்தது. ஆனால் இன்று அவளின் அலங்காரமும் ஆடையும் வேறொருவருக்கான இருந்தன என்பதை பார்த்து நான் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பித்து விட்டேன். கொஞ்சம் நேரத்திற்கு முன்பு வரை எல்லாம் தெரிந்திருந்தது. அவளோட அலங்காரத்தை ஒரு கணம் பார்த்துவிட்டு நான் என் கண்களை தாழ்த்தி கொண்டேன். அந்த நிமிடங்கள் என் இதயத்தில் ஆழத்தில் என்ன மாதிரியான பேரழிவு நிகழ்வுகள் கொண்டிருக்கிறது
எனக்கு நன்றாகவே தெரியும். தவிர வேறு யாருக்கும் புரியவே புரியாது. இந்த இரவு ஒரு பெரும் சோதனையாகவே என் மீது விழுந்து என்னை நசுக்கிக் கொண்டிருந்தது. நாளை காலையில் சூரியன் என்னை எல்லா பிரச்சனையிலும் இருந்து விடுவித்திருக்கலாம். ஆனால் இந்த இரவு முடியவே இல்லை. இந்த இரவே எனக்கு மிகவும் கொடியது. இரவின் நிமிடங்கள் நகர நகர என் அமைதியின்மையும் பதற்றமும் வளர்ந்து கொண்டே இருந்தது. ரொம்பவே கஷ்டப்படவிட்டு ஆரம்பித்து விட்டேன் நான். எனக்கு சுவாசிப்பது கூட கடினமாகி விட்டது போல் இருந்தது. என் மனைவியின் அழகான கண்கள், அவளுடைய நேர்த்தியான உடல், அவளது இனிமையான சிரிப்பு ஆகியவை மட்டுமே என் நினைவில் வட்டமடித்து கொண்டே இருந்தது. என் இதயமே அல்லாத அசாதாரண வேகத்தில் அடித்து கொண்டிருந்ததால் நான் எழுந்து நின்றேன். என் மூச்சு திணறல் ஆயிற்று. என் மனம் வெடிக்கும் அளவுக்கு அழுத்தம் ஏற்பட்டது. நான் என்னை முற்றிலுமாக இழந்து விட்டது போல் உணர்ந்தேன். என் மனைவியை வேறொருவருடன் பகிர்ந்து கொள்வது எண்ணம் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. மாலதி புறப்பட்ட பிறகு எனக்கு ஒரு நிமிடம் கூட அமைதியாகவே இருக்கவே முடியவில்லை. நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். இப்போதே என் மனைவி சென்றுள்ள ஹோட்டலை நோக்கி நேராக நடக்க ஆரம்பித்து விட்டேன். ஹோட்டலுக்கு அருகே செல்ல செல்ல என் இதயம் துடிதுடிப்பு மோசமடைந்து கொண்டே இருந்தது. என் கண்களில் இருந்து தண்ணீர் தார தாரையாக வந்தது. ரத்தம் வடிவது போன்ற ஒரு கனவு உணர்ந்தது. என் நண்பனின் செயலால் அவனை கொன்றுவிட வேண்டும் என்ற ஆவேசம் என்னுள் அதிகமாக பொங்கியது. நான் அங்கேயே இருந்திருந்தால் ஒரு கொலைகாரனாக மாறியிருப்பேன். ஆனால் என் மானத்தை, என் மனசாட்சியை முழுமையாக மாற்றிவிட முடியவே இல்லை என்னால். என்னிடம் காசு இல்லை. நான் ஹோட்டலை அடைந்தேன். வரவேற்பு பகுதியில் என் நண்பனின் பெயரை சொன்னேன். அவர் எந்த அறையில் தங்கியுள்ளார் என்று கேட்டேன். அவர் ரிசப்ஷனிஸ்ட் புன்னகையுடன் இந்த இரவுக்காக ரூபி ஷூட் என்ற பெயரில் ஒரு சிறப்பு அறையை முன்பதிவு செய்துள்ளார். அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார் என்பதை பதிலளித்தார். அந்த அறைக்கு அடுத்தாற்போல் உள்ள அறை எனக்கு தேவை என்றேன் நான். அந்த நேரத்தில் என் நண்பனின் ஓட்டுநர் முன்பணத்தை செலுத்திவிட்டு சென்றிருந்தான். அறையின் சாவி என் கைக்கு வந்தது. நான் பக்கத்து அறையில் சென்றேன். 2 அறைகளும் பால்கனிகளுக்கு தனித்தனியே இருந்தன. இடையே ஒரு சுவர் இருந்தது. அதை கடப்பது கடினமே அல்ல. நான் மிக மெதுவாக சுவரை தாண்டி என் நண்பனின் அந்த சிறப்பு அறைக்கு பால்கனிக்குள் அடைந்து விட்டேன். அந்த நேரத்தில் என் சட்டையில் பையில் ஒரு கூர்மையான கத்தி இருந்தது. என் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நான் அவனை அங்கேயே விட்டுவிட வெளியேற மாட்டேன் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் என் மனதளவில். ஆனால் நான் பால்கனியில் கண்ணாடி கதவை லேசாக திறந்து அறையிலிருந்த காட்சியை பார்த்தவுடன் நான் முழுமையாக அதிர்ச்சி அடைந்து அழ ஆரம்பித்து விட்டேன். என் நண்பன் என் மனைவியை கட்டி தழுவியிருப்பதைக் கண்டேன். எல்லாம் செய்திருந்தான். கத்தி என் சட்டை பையிலிருந்து நழுவி பால்கனி தலையரில் வீழ்ந்தது. என் கைகள் கட்டிலும் நடுங்கின. ஆனால் என்னை இன்னும் அதிகமாக அதிர்ச்சி அடைய செய்தது அடுத்து நடந்தது. என் மனைவியும் என் நண்பனும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக அமர்ந்து அமைதியாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மாலத்தியின் குரல் எனக்கு தெளிவாக கேட்டது. கார்த்தி ஒரு முட்டாள். அவர் இப்படி எப்போதுமே எளிதில் ஏமாற்றக்கூடியவர் அல்ல. நீங்கள் என்னை இனிமேல் பார்க்கவே முடியாது என்று நான் நினைத்தேன். விக்ரம் சிரித்து கொண்டே சொன்னான். அவன் ஒரு விசித்திரமான மனிதர். அவன் ஒரு பைத்தியக்காரன். அதனால்தான் அவர் என்னை சந்தேகிக்காமல் இருக்க நான் ஒரு புத்திசாலியான ஒரு நல்ல மனைவியைப் போல நடிக்க வேண்டியிருந்தது. என் நண்பன் தொடர்ந்தான். என் புத்திசாலித்தனத்தால் தான் அற்புதத்தை பார். நான் அவனது பணத்தையும் அவனது மனைவியையும் கூட வென்றுவிட்டேன். என்னால் எல்லாம் முடியும் காசை வைத்து. அந்த முட்டாள் தனக்கு நஷ்டம் ஏற்படாத நினைத்து அழுது கொண்டிருக்கிறான் என்று கூறி வீம்படித்தான். உண்மையிலேயே என் நண்பர் என்னுடன் கூட்டமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்தான் என்பது எல்லாம் பொய். என்னிடம் கணிசமான பணம் இருந்தது. அந்த கிடங்கு அவனுடையது. நான் அதில் முதலீடு செய்தேன் என்பதை நினைவு கூற ஆரம்பித்து விட்டேன். நாங்கள் கோடிக்கணக்கான மதிப்புள்ள துணி மூட்டைகளை அந்த கிடங்கில் சேமித்து வைத்திருந்தோம். அவற்றை விரைவில் விற்று லாபம் ஈட்டலாம் என்று திட்டமிட்டிருந்தோம் நாங்கள் இருவரும். என் நண்பர் எனக்கு பெரிய செல்வ கனவுகளை காட்டினான். அதனால் நான் அவளிடம் காசு கொடுத்து ஏமாந்து விட்டேன். ஆனால் ஒரு இரவு நான் தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் பீதியோடு ஃபோன் செய்தான். நடு இரவில் 12 மணிக்கு. கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு விட்டது. உடனே அங்கே வந்து சேர் என்று கதறினான். நான் அவசரமாக அங்கே சென்றபோது கிடங்கில் முழுவதுமாக கொழுந்துவிட்டு தீ எரிந்து கொண்டிருந்தது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அகற்க போராடி கொண்டிருந்தார்கள். என் நண்பர் கண்ணீர் விட்டு கொண்டே அழுது கொண்டிருந்தார். என்னிடம் ஓடி வந்தான். எல்லா சரக்குகளும் சாம்பலாகிவிட்டன. நீ திவாலாகிவிட்டாய். எல்லா பொருட்களுக்கும் நான் மட்டும்தான் முன்பணம் கொடுத்திருந்தேன். நீ வெறும் கடனாளியாகி விட்டாய் என்று அலறினான், கத்தினான், கதறினான். அந்த அதிர்ச்சியை என்னால் தாங்கவே கொள்ளவே முடியவில்லை. அந்த நேரத்தில் என் மார்பில் குத்துவது போன்ற வலி ஏற்பட்டது. என் உடல்நிலை மிகவும் மோசமாக மாறியது. நான் மயக்கமடைந்து விட்டேன்.
என் நண்பன் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்து விட்டான். நான் சுயநினைவில் பெற்று என் உடல்நிலை சிறிது கட்டுக்குள் கொண்டு வந்தபோது மாலதி என் அருகில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தால் நீண்ட நேரமாக. என் நகைகள் அனைத்தையும் விற்று உங்கள் மருத்துவமனை செலவுக்காக நான் செலுத்தியுள்ளேன். நீங்கள் விரைவில் குணமடைவீர்கள் என்று அவள் என்னிடம் சொன்னாள். என் நண்பன் என்னை சந்திக்க வந்தபோது நான் மீண்டும் பதற்றம் அடைந்தேன். அவன் மீண்டும் அந்த பழைய பாடத்தை தொடங்கினான். உன் பங்கில் இருந்த சரக்குகளை தவிர 4 பிரமுகர்களுக்கு வைத்திருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் தீயில் கருகி அழிந்துவிட்டனர். அவர்கள் இப்போது பணத்தை திரும்பி கேட்கிறார்கள். நான் எங்கிருந்து இத்தகைய தொகையை தர முடியும் என்று கேட்டான். அவன் பதில் அளித்தான், அதை பற்றி நீதான் யோசித்து வேண்டும். ஏனெனில் இழப்பு முழுவதுமாக உன்னையடது என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். ஆனால் இப்போது என் நண்பனுக்கு என் மனைவிக்கும் சேர்ந்து என்னை ஏமாற்றி வழியை நான் அறிந்து கொண்டேன். ஏனெனில் கிடங்கில் தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பே அவன் மதிப்புமிக்க சரக்குகளை வெளியேற்றி வைத்திருந்தான் என்பதை இப்போது அவள் ஒப்புக்கொண்டார்கள். மேலும் எரிக்கப்பட்டவை பயனற்ற கழிவுகள் பொருட்கள் என்றும் அவர்கள் மோசடி திட்டத்தின் ஒரு பகுதி என்றும் என் மனைவியின் முன்னிலையிலேயே அவள் வெளிப்படையாக பேசிக்கொண்டிருந்தார்கள். நான் இதை ஒளிர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என் கைகளில் என் மொபைல் இருந்தது. நான் அதை வீடியோவை பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டேன். அவர்கள் வழங்கிய அனைத்து விபரங்களும் தாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் சொற்களையும் பதிவு செய்து விட்டேன். பின்னர் நேரடியாக காவல் நிலையத்துக்கு சென்று என் மனைவி மாலதி மற்றும் என் நண்பர் விக்ரம் ஆகியோர் மீது மோசடி புகார் மற்றும் சதித்திட்டம் குற்றச்சாட்டுகள் புகார் செய்தேன். அவர்களின் சொந்த வார்த்தைகளில் பதிவு செய்து இருந்ததால் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இருவரையும் கைது செய்து ஆரம்பித்து விட்டார்கள். இன்று நான் என் மனைவியின் உண்மையான நாட்டத்தை கண்டறிந்து விட்டேன். நான் அவளிடமிருந்து விவாகரத்து பெற்றுள்ளேன். இப்போது நான் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் புதிய நம்பிக்கையோடும் என் வாழ்க்கையை முன்னேற்றி சென்று ஆரம்பித்து விட்டேன். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.